ஓகே 2 மார்க்லாம் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகே அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் 2 மார்க்கில் போட்டு அப்புறமா வந்து 1 மார்க் போடுவோம். ஓகே 2 ஃப்ரெண்ட்ஸ் அஜய் அண்ட் விஜய் டுகெதர் கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் 2/9 days. அப்போது அஜயும் விஜயும் சேர்ந்து 20/9 days அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. அஜய் மட்டும் அந்த ஒர்க்கை 4 days முடிப்பான். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 20, அப்போ என்னோட எஃபிஷியன்சி 9, என்னோட எஃபிஷியன்சி 5, அப்போ விஜயனோட எஃபிஷியன்சி 4. கரெக்டாக? ஓகே போத் ஒர்க் ஆன் அனதர் டாஸ்க்னா அப்போ 2 பேர் வேற ஒரு ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து டோட்டல் ஒர்க் கிடையாது. அப்போது அனதர் டாஸ்க் ஃபார் x + 6 days and x + 21 days respectively. If the remaining 80.9% of the second work is completed by Ritesh in 24 more days, while the efficiency of 2 units per day. நல்லா கவனிங்க, இவங்க 2 பேரும் வேற ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரோட எஃபிஷியன்சி வந்து தாண்டி ரித்தேஷ் வந்து 24 நாள் முடிச்சு 2 நாள் ஒரு நாளைக்கு முடிச்சா 48 ஒர்க் முடிஞ்சிருப்பானா? அது ஆக்சுவலாக எவ்வளோனா 80/9% ஆஃப் தி ஒர்க். அப்போ என்ன 80/9னா 80/900. அப்போ 80/900னா இதுதான் 80. அப்போ 900 கண்டுபிடிச்சிங்கன்னா அது டோட்டல் ஒர்க். கரெக்டாக? இந்த 0க்கு 0 கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 540 யூனிட்ஸ் வந்து அந்த ஒர்க்கினோட டோட்டல் வேல்யூ. செகண்ட் ஒர்க் இருக்குல்ல அதனோட டோட்டல் வேல்யூ. இப்போது இதில் வந்து 48 ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா 48 ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா அப்போ அஜய் வந்து 6 + 8 x + 6 days. ஏன்னா அஜய் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × x + 6 days ப்ளஸ் விஜய் வந்து 4 ஒர்க்கு. அப்போ x + 21 days ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கும்? இதில் 48 ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க, ரிமைனிங் 492ன்னு வந்திருக்கும். கரெக்டாக தானே? இப்போ 5x + 30 ப்ளஸ் 4x + 84 இஸ் ஈக்குவல் டு 492. கரெக்டாக தானே? ஓகே அப்போ 9x ஈக்குவல் டு இது ஒரு 114 அந்த பக்கம் வச்சுன்னா 378. 9 நாள் 36 12. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 42. ஓகே தென் ஃபைன் வாட் பார்ட் ஆஃப் த செகண்ட் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன் x days இஃப் ஆல் 3 of them ஒர்க் டுகெதர். 2 பேரோட எஃபிஷியன்சி 9, ரித்தேஷனோட எஃபிஷியன்சி 2, மொத்தமாக 11. அப்போ 11 × 42 டிவைடட் பை 540. ஏன்னா நான் x days ஒர்க் பண்ணுறாங்களே 540 தானே? 540. அப்போ 6 7s are 690s are. அப்போ 77/90. ஓகே ஓகே என்ன கொடுத்துருக்காங்க? மோஹித் ஹேஸ் சம் மணி இன் இஸ் ஹேண்ட். ஓகே இன்வெஸ்டட் 3 different schemes, invested for 24% of money. ஓகே 5%, 32%. ஓகே இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதா? இது ஆக்சுவலாக பாயிண்டில் போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஓகே ஓகே the mark price of a mobile shop is ஓகே 2 PQன்னு 2 இருக்குது. ஒரு மொபைலோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2 இடத்துலையும் சேம். ஸோ 100x 100xன்னு வச்சுக்கலாமா? ஓகே ஷாப் Pயில் வந்து 20% டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 80x. இன் ஷாப் Q வந்து சேம் மொபைல் இஸ் அவைலபிள் அட் 2 successive discounts. 2 successive discountsனா x%, 12%. ஒரு கான்செப்ட் தெரியணும். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸில் பர்சன்டேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது x% டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க, 12% செகண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் 12% ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு x% செகண்ட் கொடுத்தாலும் அது வேல்யூ மாறாது. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே எ பர்சன் மார்ட் இங்கே வந்து 64,000க்கு அந்த மொபைலை வாங்குறாங்க. 80xனோட வேல்யூ 64,000னா அப்போ அந்த மொபைலோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 80,000. ஓகே இந்த பர்சன் ஹாஸ் பெய்ட் 1472 மோர் அப்படின்னா க்யூவில் வாங்குறப்போ அவன் 1472னா 65,472 கொடுத்து வாங்கியிருக்கான். நான் இப்போ ஒரு விஷயத்த சொன்னேன், பர்சன்டேஜ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 12%ன்னு கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு என்ன கண்டுபிடிச்சலாம்? ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சலாம். அப்போது 88 8 சார் போட முடியுமா? போட முடியாது. இப்போ 7 சார் 560 ஒரு 56 616. 616னா மீதி 38 720ங்களா? அப்போ 38 4 டைம்ஸ்னா உங்களுக்கு 3200 3520 ரிமைனிங் 352 இருக்கா? அப்போது 44 டைம்ஸ். அப்போது 744. அப்போது 74,400 அப்படின்றது இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் உள்ள செல்லிங் ப்ரைஸ். இதிலிருந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தா இந்த வேல்யூ கிடச்சிருக்கோம்? x% எவ்வளோ? 5,600. எக்ஸ்னோட வேல்யூ எவ்வளோ? 7%. கேள்வி என்ன? எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 7%. ஓகே சூப்பர். A person invested total amount of 40,000. He spends one part in scheme. Okay 25% compound annually for 2 years and other at ஓகே ஓகே எல்லாம் 2 மார்க்கில் கேட்குறீங்க, ஆனால் பெருசாக இருக்குது. ஓகே டோட்டல் அமௌண்ட் ஆஃப் 40,000. இன்வெஸ்ட் 1 part in scheme X and 25% compound annually. ஸோ 56.25% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 27% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 81% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் வந்து 56.25 ஸோ 10,000 எக்ஸ்னு வச்சுப்போம். 10,000 எக்ஸ்ன்றது வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ?
40,000 மைனஸ் 10,000 எக்ஸ் இப்படி வச்சுக்கலாமா? ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சுன்னு எனக்கு 5,625 எக்ஸ் கிடச்சிருக்கும். இதில் 81% எவ்வளோ? 32,000 32,400 மைனஸ் 8,100 எக்ஸ் கரெக்டாக? ஓகே. என்ன கொடிஷனில் கொடுத்துருக்காங்க? the simple interest earned in rupees. simple interest வந்து இதுவா is 10,440 10,440 more than that of compound interest. அப்போ என்ன வரும்? இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 13,725 எக்ஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போச்சுன்னா ஃபஸ்ட்டு 10,400 நான் மைனஸ் பண்ணால் எனக்கு 22,400 வரும். அதுலேருந்து ஒரு 40 கழிச்சா 22,360 வரும் கரெக்டா? ஓகே. எக்ஸ்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு 8 டைம்ஸ் வருமா? 1 டைம்ஸ்னால் 13,725 அப்போ 6,275 ஒரு 2,360. ஸோ 8,500 8,635 8,635 இது எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? அப்ராக்சிமேட்டாக 7% வருமா? 6% வருமா? 7,800. ஓகே 6% வராதான்? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமௌண்ட் இன்வெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. எங்கடா கேன்சல் ஆகுது இது? 35னா வர முடியுது. ஓகே இதுதான் வருமா? 8,6னா 7,800 8,200 இப்போ 6,5 வருமா? எதனா ஒன்று போட வேண்டியதுதான். 6,2 ஓகே மாட்டிக்கணும். ஓகே அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ போடுவோம். 16,200 1.6 மேலே வரும். 1.6க்கு மேலே வரும்னா இங்கே என்ன வரும்? 23,800 வருமா? ஓகே ரெண்டுத்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? அப்ராக்சிமேட்டாக 7,000 சம்திங். ஓகே ஆன்சர் அப்படி தான் வச்சுருப்பான், அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எஸ் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 40யா? கரெக்ட் தானே? எஸ் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 40. இங்கே 14 சப்ஸ்டியூட் பண்ணால் 4,000 வந்துடும். இது பிரச்சனை இல்லை, இது எப்படி அதிகமாக தான் வருது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அன்சர்டைன் சம் 15% per annum. இப்போ 30%க்கும் 32.25%க்கும் therefore 2.25% is equal to 450. அப்போ பர்சன்டேஜோட வேல்யூ என்ன? 2.25 ஓகே 200. அப்போ 200 × 100 20,000. 20,000 80%. 20,000 80% இன்ட்ரெஸ்ட் 16,000. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம்? இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு போட்டுருவோம். ஓகே பா சிம்பிளிஃபிகேஷன் இருக்காதா? நைஸ். ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே 2 மிஸ்ஸிங் நம்பரா? ஓகே இங்கே எவ்வளோ? 169 13 ஸ்கொயர். இங்கே எவ்வளோ? 121 11 ஸ்கொயர். 11 13. ஸோ மேபி ப்ரைம் நம்பராக இருக்கலாம். இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும் 49 7 ஸ்கொயர். 7 இன்கேஸ் இங்கே 9 ஆட் பண்ணியிருந்தா இங்கே 11 ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே 49 9 சாரி 3 ஸ்கொயர். அப்போ இங்கே 5 ஸ்கொயரு, அப்போது இங்கே 7 ஸ்கொயர், அப்போ இங்கே 11 ஸ்கொயர். ஸோ ப்ரைம் நம்பர் டிஃப்ரென்ஸ். அப்போது 5 ஸ்கொயர்னா என்ன வரும்? 215a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 25 ஆட் பண்ணால் 230. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கட்டும். இங்கே 3 சார் 3 சார்லாம் கிடையாது, 2 சார் இன்ட்டு 2 இங்கே 232 252. ஓகே என்ன பண்ணுறாங்க? 2 ஆலமெண்ட்லே ஆகுது, இது 3 ஆலமெண்ட்லே ஆகுது. 2.5 ஓகே 360 320 336 ஒரு 64 வேணும். தப்பு 1.5லாம் வரலையே, 2.5 வரலையே. 320 336 ஓகே 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 336 ஒரு 84 410 420. அப்போது 2.5 3 ஆல் டிவைட் பண்ணோம், அடுத்து 4 ஆல் டிவைட் பண்ணால் 14. ஏனோட வேல்யூ 14. 14னா நமக்கு என்ன வரும்? 210 மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 230 கரெக்டா?
என்ன பீனோட வேல்யூ நெகட்டிவ்ல வருது? வரும். காசா பணமா? 14. 14 எப்படி வரும் உனக்கு? 4ஆல் டிவைட் பண்ணா 14. 2.5 3.5ஆல் டிவைட் பண்ணணும். சாரி. 56 டிவைடட் பை 7னா 8. அப்போ 16. ஏனோட வேல்யூ 16. 16 நமக்கு என்ன வரும்? 240. பீனோட வேல்யூ 10. பீனோட வேல்யூ 10. ஏனோட வேல்யூ 16. So the following statement is true. A and B are co-prime with each other. No, it's not a co-prime. The value of A square minus B square. 256 ஒரு 100. அப்போ 156 டிவைடட் பை 9. தப்பு. The value of A square plus B square. A square plus B square எவ்வளோ? 256 356 டிவைடட் பை 17. தப்பு. எல்லாமே தப்பு. Okay. The series is formed where the first term is B. First term is B na 10. Second term is A 16. And third term is 4A minus B. A minus B எவ்வளோ? 6. 4 6 24. அப்போ இங்கே 6 இங்கே 8. அப்போ அடுத்து 10 தான் நடக்கும். அப்போ 34. Fourth term is 2A plus 2. அப்போ 32 34. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அது 12. அப்போ 46. ஓகே. ஃபிஃப்த் டேர்ம். அண்ட் சிக்ஸ்த் டேர்ம்னா 14 ஆட் பண்ண 60. கரெக்டாக 46 14 60 இருக்கு ஆப்ஷன். இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு கேஸ்லெட் பேஸ்டு கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? There are 5 shops A, B, C, each hold different number of keyboards and mouses. Okay. A, B, C, D, E. Keyboards, mouses. Okay. The number of mouses sold in shop A is 50% more than the number of keyboards sold in same shop. So 2x, 3x. Okay. The number of keyboards sold in shop B is half of the number of mouses sold in shop A. Up 1.5x. The average number of items keyboard plus mouse sold in shop E is 130. Up 260 total. Okay. The ratio of mouse sold in shop C to D. Mouse sold in shop C to D. Up 11y 9y. Okay. The number of mouses sold in shop C is mouses sold in shop C is 20 more than that of keyboard sold in same shop. அப்போ இது வந்து 20 அதிகம்னா அப்போ 11y minus 20. Okay. The number of keyboards sold in shop E is twice the number of keyboards sold in shop D. அப்போ இதோட twice அதிகம். இப்போ இது Z-னா இது 2Z. Okay. The ratio of number of keyboards sold in C to D. Keyboard C to D. அப்போ என்ன வரும்? 11y minus 20 divided by Z is equal to 9/7. இப்படி எடுக்கலாமா? ஓகே. அப்போ என்ன வரும்? 77y minus 140 is equal to 9Z. கரெக்ட் தானே? ஓகே. இது ஒரு ஈக்குவேஷன். இது எதுவும் பண்ண முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 77y minus 140 divided by 9 எடுத்துக்கலாம். ஏன்னா ஜெட்டுக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா y என்ற வேரியபிள் இருக்கலாம் எனக்கு. ஸோ அதனால் மாற்றிட்டேன். ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் கீபோர்ட்ஸ் அண்ட் மவுசஸ் சோல்ட் இன் ஷாப் ஏ இஸ் 40. அப்போது ஒரு பார்ட்னோட வேல்யூ 40யா? அப்போ ஒரு பார்ட்னோட வேல்யூ 40னா இப்போ 80 120. கரெக்டாக? அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 40. எக்ஸ்னோட வேல்யூ 40 நான் எங்கே யூஸ் பண்ணுவோம்? 60. ஓகேவா? ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓகே ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கீபோர்ட்ஸ் டு மவுசஸ் சோல்ட் இன் ஷாப் இஸ் 3:2. 3:2னா இங்கே 3 கீபோர்ட் டு மவுஸ் 30. அப்போ 40. ஓகே. வேறு எதுவும் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஓகே. வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஓகே. The ratio of number of keyboards brand H&P sold by D is 4:3. நான் இது ஓகே. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. The number of mouses sold in shop C is 8.33% less than that of number of mouses sold in shop A. இந்த பாயிண்ட் படிக்கவே இல்லை. 8.33னா 1/12. 1/12. அப்போ 1/12னா 11/12 ஆஃப் தி மவுசஸ் சோல்ட் இன் ஷாப் ஏ. மவுசஸ் சோல்ட் இன் ஷாப் ஏ எவ்வளோ? 120. அப்போ 110. எதனோட வேல்யூ 110? ஷாப் சீனோட மவுஸ் வந்து 110. அப்போ 110னா இங்கே வரும் 110. இங்கே 90. அப்போ இங்கே 90. அப்போ நம்மளுக்கு ஒயினோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு? 10ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது 770 மைனஸ் 140/90 9. அப்போது என்ன வரும்? 630 டிவைடட் பை 9 என்ன வரும்? 70ன்னு வரும். கரெக்டாக? ஓகே. அப்போ ஜெட்னோட வேல்யூ 70னா இதனோட வேல்யூ 140. கரெக்டாக? அப்போ இங்கே 120. ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நம்ம அந்த பாயிண்ட் படிக்கல. ஓகே. The ratio of number of keyboards from brand H&P sold by D is 4:3. D வந்து கீபோர்டு தானே 4:3னா அப்போ H வந்து 40, P வந்து 30. ஓகே. அந்த மவுஸ் சோல்டு பை சேம் ஷாப் பிராண்ட் H&Pனா 18னா 54 36. ஓகேவா? D தானே? ஸோ H P. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கீபோர்ட்ஸ் H and P sold. கீபோர்ட்ஸ் அண்ட் H and P sold ரெண்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். 40 + 50 94. 30 + 36 66. எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 28. ஓகே.
செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் கீபோர்ட் இஸ் டி இஸ் 320. கீபோர்டு வந்து 320ன்னு சொல்கிறாங்க, மவுஸ் வந்து 180. ஓகே, 320னா 21,000, இது ஒரு 21,000, 1440, 22,400. ஓகே, 180 × 90னா 9 8 72, 16,200. அப்போ 38,600. ஓகே, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் மவுசஸ் சோல்டு பை ஏசிஇ டுகெதர். மவுசஸ் ஏசிஇ, மவுசஸ் எங்கே இருக்குது? ஏசினா 230, 350, 350. டோட்டல் நம்பர் ஆஃப் கீபோர்ட்ஸ் பிடிஇ, கீபோர்ட்ஸ் பிடிஇ 60, 70, 130, 270. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 80. ஓகே, which of the following option is true? கீபோர்ட் sold in B and C. கீபோர்ட் sold in B and C னா இது வந்து 30, இது கரெக்டு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் sold by A is 200. ஸோ அது ரெண்டும் கரெக்ட்னாலே முடிஞ்சு. ஸோ எல்லாமே கரெக்ட். அவன் எது கரெக்டாக தானே கேட்டிருக்கான். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் sold by A and B together. A and B together எவ்வளோ? இது வந்து 200, இது வந்து 100. 300. C and D இது வந்து 200, இது வந்து 160. 300க்கும் 360 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 60. ஓகே ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ இது வந்து அப்ளிகேஷன். டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் ஸ்பீட் வந்து அவ்வளோ தெரியாது. இந்த டைம் டேக்கன் பை போட் டு கவர் 280 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் 4 hours more than. ஓகே, 280 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் 4 hours more than the 120 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம். இப்படி எழுதிக்கலாமா? ஓகே, இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 280 மைனஸ் பை டவுன் ஸ்ட்ரீம் பை 120 டிவைடட் பை அப் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 4. கேன்சல் பண்ணால் 70 டிவைடட் பை டி மைனஸ் 30 டிவைடட் பை யூ இஸ் ஈக்குவல் டு 1. இது ஈக்குவேஷன். The ratio of downstream speed of to still water. downstream speed எவ்வளோ? 4x. still water speed எவ்வளோ? 3x. அப்போ upstream speed எவ்வளோ? 2x. எப்படி? ஸ்டீமோட ஸ்பீட் வந்து x, அதனால தானே இது 4x மாறிச்சு. அப்போ 70 டிவைடட் பை 4x மைனஸ் 30 டிவைடட் பை 2x ஈக்குவல் டு 1. இதை கேன்சல் பண்ணால் 17. இதை கேன்சல் பண்ணால் 15. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன வரும்? 2 வரும். கரெக்ட் தானே? எக்ஸ்னோட வேல்யூ 2 அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10, 7, 2, 5. கரெக்ட் தானே? ஓகே, 7 மைனஸ் 6, 1. கரெக்ட். ஓகே, இந்த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் இன்க்ரீஸ் பை 2.5 கிலோமீட்டர். அப்போ 10,000. ஓகே, அந்த ஸ்பீட் ஆஃப் த ஸ்டீம் பிகம்ஸ் 4 கிலோமீட்டர். அப்போ ஸ்டீம் வந்து 4,000. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை 240. அப்போ 240 வரும்? 40 கிலோமீட்டர், 40 மணி நேரம். ஓகே ஓகே, இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஒரு கேஸ்லெட்டு. ஓகே, டேட்டா கிவன் பை சோர்ஸ் ஏபிசிடி, காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் மார்க் ப்ரைஸ். ஓகே, ஏபிசிடி. ஓகே, இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது மார்க்கெட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். இப்படி வச்சுப்போம். The ratio of cost price of article A to C. அப்போ A to C என்ன வரும்? 6x 5x. And the ratio of cost price of B to D. அப்போ 9y 10y. ஓகே, article A is marked up by 50%. அப்போ 9x. And B is marked up by 33. அப்போ 12y. article C is marked up by 600. அப்போ C வந்து 600னா 5x plus 600. ஓகே, article D is marked up by 600. அப்போ 10y plus 600. ஓகே, the cost price of article B is equal to, cost price of article B என்ன? 5x is equal to mark price of article A. article A என்ன வரும்? இது என்ன கதையாக இருக்குது? இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி சொல்லியிருக்காங்க, நான் சி எடுத்துட்டேன். ஆர்டிகல் பினா 9y இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ 6x. அப்போ என்ன வரும்? y டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2/3. இந்த ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்? புது வேரியபிள் கொடுக்க போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்? இங்கே 18a, இங்கே வந்து 27a, ஒய்னோட வேல்யூ 2n கொடுக்குமா? அப்போ 18a, அப்போ 24a. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். சாரி, எது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப். ஓகே, இங்கே 6xன்னு, இங்கே 9xன்னு இருந்துச்சா? என்ன பண்ணேன்? ஏதோ பண்ணேன், ஆனால் தெரில. ஓகே, இங்கே என்ன எடுத்துருந்தோம்? இங்கே வந்து 9yன்னு எடுத்திருந்தோம். 9y இஸ் ஈக்குவல் டு 6x. இங்கேயே 6xன்னு எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏன்னா, சாரி, அப்போ 9y இஸ் ஈக்குவல் டு 9x. அப்போ நான் அப்படியே சேமாக எடுத்துருக்கணும். சாரி, அப்போ எக்ஸும் ஒய்யும் சேம்னு சொல்ல வராங்க. எக்ஸும் ஒய்யும் சேம்னா அப்போ 9y இங்கே 12yன்னு இருந்துச்சா? ஓகே, அப்போ என்ன, இங்கே வந்து 6x இங்கே 9xன்னு இருந்துச்சா? இது ரெண்டும் சேம் அப்படின்னா அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே வேரியபிளாக மாற்றிக்கலாம்ல. 9x 12x எல்லாமே எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம் அப்படின்றதான் சொல்ல வராங்க. ஓகே ஓகே, அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆர்டிகல், the cost price of equal to, okay, and the market prices B and D are equal. Market price B and D are equal na 12x equal to 10x plus 600. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 300, சாரி 13 வரும். 300ன்னு வரும். அப்போ என்ன வரும்? 1800, 2700, 2700. எக்ஸ்னோட வேல்யூ 300 தானே? அப்போ 3600. அப்போது 1500, 2100,
3000 3600 முடிஞ்சா. இப்போ இது வந்து கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, அசியூம் த ஆர்டிகல் சி இஸ் மார்க்ட் பை 2m%. 2m%னா 600 மார்க்அப் பண்ணியிருக்காங்களா? 600 எவ்வளோ? 600ன்றது நம்மளுக்கு 40%. அப்போ எம்னோட வேல்யூ 20. கரெக்டா? ஓகே. இஃப் ஆர்டிகல் ஏ வாஸ் சோல்ட் அட் m% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 540 டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 540 டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ? 2160 செல்லிங் ப்ரைஸ். அந்த மார்க் ஆர்டிகல் பி வாஸ் சோல்ட் அட் m-5% டிஸ்கவுண்ட், 15% டிஸ்கவுண்ட். அப்போ 540 டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ 3060 விற்பாங்களா? ஓகே. தென் வாட் would have been the total profit received on article A and B? இதில் எவ்வளோ ப்ராஃபிட்? 360. இதில் எவ்வளோ ப்ராஃபிட்? 360. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 760. 720. ஓகே. ஓகே. இஃப் ஆர்டிகல் சி வாஸ் sold at n% discount at its mark price, அப்போ என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் 2100 minus n வருமா? ஆர்டிகல் டி வாஸ் sold at 2n discount on its mark price, அப்போ 3600 minus 2n வருமா? there would be a total profit of 20% on article C and D together. இதான் ட்விஸ்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4500. 4500ல் 20% ப்ராஃபிட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 900 ப்ராஃபிட். அப்போ 5400 இஸ் ஈக்குவல் டு 5700 மைனஸ் 3n. கரெக்டா? ஏன்னா இது ரெண்டுத்தினோட செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இது நான் செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 3n இஸ் ஈக்குவல் டு 300, என்னோட வேல்யூ 100. ஓகே. which of the following is true? The total price of A and B together, cost price of article C and B together எவ்வளோ? 4500 is equal to article C and D together. 4500 கரெக்ட். ரேஷியோ ஆஃப் மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ எவ்வளோ? 2700. அப்போ 9 பார்ட்னா 2100 வரணும். ஆர்டிகல் சி 2100 கரெக்ட். ஆவரேஜ் மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஈச் கிவன் ஆர்டிகல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5000, 6300, 6300, 8400, 9000, 12000, 12000 டிவைட் பண்ணால் 3200. தப்பு. ஓகேவா? அப்போ 1 and 2 are true. ஓகே. டேட்டா சஃபிஷியன்சி. P invested certain sum on compound interest r% per annum 2r plus 3 வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ k plus 2000 at same rate of interest r plus 5% per annum SI and CN respectively. இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருந்தா இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஓகே. Q invested 2k rupees at 28% per annum simple interest. இந்த வேல்யூ வருது அப்படின்னா கண்டிப்பாக கேனோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக நான் சொல்கிறது? ஓகே. கேனோட வேல்யூ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த வேல்யூ கிடைக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக ஆர்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆர்னோட வேல்யூ கண்டுபிடிச்சா உங்களுக்கு தேவை 2r plus 3. அப்போ அதையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 need 2 alone sufficient to answer this question. ஓகே. 4 persons partnership together. ஓகே, பார்ட்னர்ஷிப் என்ன போகிறதில்ல. ஓகே. the value of A is 10% of B. அப்போ A B அப்போது 9 சாரி எக்ஸு 10x இப்படி வச்சு சாரி ஏ 10a இப்படி வச்சுக்கலாமா? ஓகே. ஓகே. வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 1 இஸ் ஏ ஸ்கொயர் ஆஃப் 21. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 441. கரெக்டாக? அப்போது 440 வருமா? அப்போது 11a இஸ் ஈக்குவல் டு 440. அப்போ ஏனோட வேல்யூ 40. கரெக்டாக? அப்போ ஏனோட வேல்யூ 40னா 4400. கரெக்டு தானே? ஓகே. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 38x ப்ளஸ்ஸு 400லேருந்து 55 போச்சுன்னா 345. அப்போ 3 × 115 எழுதலாம். அப்போ 23 × 5 எழுதலாமா? ஓகே. 15 23. ஸோ 15 23 தான் இதனோட ரூட்ஸ். ஓகே. ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் 8y. ஏ ப்ளஸ் 8yனா 48y ப்ளஸ்ஸு 575. 575னா 5 × 115. 5 × 23 × 5 எழுதலாமா? 5 5 25, 25 23 எழுதலாம். ஸோ 25 23. 25 23னா y greater than or equal to x. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே. P plus Q is equal to 146. Q is a multiple of 10. Q is a multiple of 10 இருக்கணும். நல்லா யோசிங்க. Qனோட வேல்யூ மல்டிபிள் ஆஃப் 10 அண்ட் P வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். கண்டிப்பாக Pனோட வேல்யூ 6, Qனோட வேல்யூ வந்து 140. ஓகேவா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x minus 135 is equal to 0. கரெக்டாக? 135னா 5 × 27 எழுதலாம். 5 × 27 அப்போ 3 × 9. அப்போது என்ன பண்ணலாம்? 15 9s எழுதலாம். ஸோ 15 ப்ளஸ்ஸு மைனஸ் 9. ஓகேவா? ஓகே. ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y மைனஸ் 140 இஸ் ஈக்குவல் டு 0. 10 14. ஸோ ப்ளஸ் 14 மைனஸ் 10. அப்போது இந்த மைனஸ் 9ன்றது இந்த ரேஞ்சில் கிராஸ் ஆகுதா? ஸோ கேன் நாட் பி டிட்டர்மைன். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் 3x square. Okay, which of the following can never be true? Can never be true. Okay, 16a plus 9 is equal is a square of, okay, 16a
ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் 13னா 169. அப்போ ஏனோட வேல்யூ 10. கரெக்டாக தானே? ஓகே, ஏனோட வேல்யூ 10னா 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 70 இஸ் ஈக்குவல் டு 0. 210 வரணும். அப்போ 15 14 சார், ப்ளஸ் 15 மைனஸ் 14 டிவைடட் பை 3. ஓகேவா? இதுதான் ரூட்ஸ். ஸோ 5 மைனஸ் 14 பை 3. அப்போ 2y ஸ்கொயர் மைனஸ் 19y ப்ளஸ் 44 இஸ் ஈக்குவல் டு 0. 88 வரணும், 19 வரும், 8 11 சார். கரெக்டாக? அப்போ டிவைடட் பை 2னா உங்களுக்கு 4 வரும், 5 வரும். கரெக்டாக தானே? ஓகே, எது வந்து ட்ரூவாகவே இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கம்பேர் பண்ணுறது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் நெவர் பி ட்ரூ? 5 இது சம்திங்னா என்ன வரும்? 4.66ன்னு எழுதலாமா? மைனஸ் 4.66. இது வந்து 4, இது வந்து 5.5. ஓகேவா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். இதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷனாக சொல்லலாம். நான் யோசிங்க. கேனாட் பி ட்ரூனா வாய்ப்பே இல்லை. ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ், ஸோ கண்டிப்பாக சொல்லலாம். இதை வச்சு கம்பேர் பண்ணுறப்ப இது பெருசு தான். எக்ஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதை விட இது பெருசு, ஆனால் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லவே முடியாதுல்ல. சும்மா சொல்லுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ இது சொல்லலாம், அப்போ இதுதான் சொல்லவே முடியாது. ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் பண்ணும்? ஓகே, 2 மார்க் எதுவுமே போடவே இல்லையோ? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது நாம் சீரியஸ்லாம் போகிறதில்ல, இதெல்லாம் இப்போ போட முடியாது. ஓகே, நான் கொஸ்டின் படிக்கல. ஓகே, இதே சால்வ் பண்ணுவோம். Mohit has some money in his hand. 3 different simple interest schemes, 24% of money. ஸோ நான் 100x எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 24% வந்து அப்போ 24x ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் எவ்வளோ? 32%, அப்போ 32x. தேர்ட் பார்ட் எவ்வளோ? ரிமைனிங்னா 56, ரிமைனிங் 44x. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கீம் எவ்வளோ? 5%, 10% ஆரணும். ஸோ 50% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, 8 years 15%, ஸோ 120% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 20% per annum 3 years, அப்போது 60% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 12x இன்ட்ரெஸ்ட்டு. இது வந்து எவ்வளோ? 36 ஒரு 2.4, 38.4x, 24 26.4x. அப்போது 50 64.8 76.8x எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? இஃப் த டோட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மோஹித் ரிசீவ்ட் ஃப்ரம் ஸ்கீம் பி அண்ட் கியூ அண்ட் த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 100x. ஸோ 176.8x ஈக்குவல் டு 26,078. இதுதான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். கரெக்டாக? ஓகே, 176.8 ஃபஸ்ட்டு 10 டைம்ஸ் அடிப்போமா? 10 டைம்ஸ் அடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது 260 கேன்சல் ஆகுன்றப்போ, ஸோ ஓகே, இங்கே 8ன்னு போட்டுக்குங்க, இங்கே 0ன்னு போட்டுக்குங்க. இப்போது 1 சார் அடிக்கலாமா? 1 சார் அடித்தா எவ்வளோ இருக்கும்? 232, இது ஒரு 607, 839 இருக்குமா? இது ஒரு 8. 4 டைம்ஸ் வருமா? 5 டைம்ஸ் தான் 5 டைம்ஸ் வராது, 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ். ஓகே, 4 டைம்ஸ் வருதுன்றப்போ 6800, ஒரு 240, ஒரு 32, ஸோ 272, ஸோ 7072. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 1326, ஸோ 1326, ஒரு 0. கரெக்டா? ஓகே, 8 டைம்ஸ் 8 டைம்ஸ் 1326. 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணேன். 232, ஒரு 607, 839, 8. 5 டைம் வருமோ? ஓகே, 8500 வராது, 4 டைம் தான் வரும். 6800, 7072, 1326, 0. 5 டைம்ஸ். ஓகே, 5 டைம்ஸ்னால் என்ன வரும்? 8500, 8800, 8800, 8840, 4420. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0.75 டைம்ஸ். 0.5 டைம்ஸும் கிடையாது, அதோட அதிகம், 0.75. அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கியூக்கு ஆருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? கியூக்கு ஆருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 12. 12 இன்ட்டு முடிஞ்சிச்சு, 12 இன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் அப்படியே சப்மிட் கொடுத்தா வெளியே வந்தது. ஓகே, ரிசல்ட் அண்ட் 10 PM-ஆ? ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஓகே இதில் வந்து லாஸ்ட்டாக ஸ்கோர் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ரீசனிங் ஆப்டி ரெண்டுமே ஆட் பண்ணேன். ரீசனிங் வந்து கேவலமாக போட்டிருக்கேன். அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து அதை போட மாட்டேன். ஒன்லி ஆப்டி மட்டும் போடுறேன். ஸோ அதனோடய ஸ்கோர் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து இது அப்படியே அட்டாச் பண்ணி போடுவோம். மொத்தம் 35 மார்க் வாங்கியிருக்கேன். ஆனால் ரீசனிங் நல்லா போடல. ஸோ ஆப்டி ரீசனிங் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 15 கேள்வி போட்டிருக்கேன். அதில் 3 தப்பான். 13 மார்க் வந்திருக்கு. கஷ்டமாக இருந்துச்சா இல்லை எனக்கு போட தெரியலையான்னு தெரில. அப்புறம் ஆப்டி 19 கேள்வி போட்டிருக்கேன். அதில் ஒரு கேள்வி தப்பு. 99.99% 40,000 பேர் போட்டிருக்காங்க. ஸோ 6th ரேங்க். ஸோ அவ்வளோதான் வாழ்த்துக்கள்.